தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொட அனுமதிப்பேன். அனுமதி 33. இன்று சில மணி நேரம் முன்பு திருவனந்தபுரத்தின் மருத்துவமனை வாயில் கண்காணிப்பு கேமராபுரம் திரும்பாமல் முகத்தை சாமர்த்தியமாக மறைத்தவாறு உள்நுழைந்தவனின் கண்கள் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்த ஆதித்வர்மனின் ஆஸ்டின் விண்டோஜ் காரை கண்டுகொண்டது. அதன் அருகில் நின்று பேப்பர் படித்து கொண்டிருந்தவனின் வெண்ணிற ஆடை, தொப்பி, தோரணை கண்டு அவன் அருகில் சென்றான். அங்கே ஏற்கனவே மற்றொரு கார் அருகில் நின்று கொண்டிருந்த தன் ஆளை கண்டு கண்காட்ட கண்காணிப்பு கருவி ஏதும் இல்லை என உறுதிப்படுத்தி கொண்டான். அந்த டிரைவரிடம் சென்று ஏதோ பேச்சு கொடுப்பதை கவனித்தவாறு அருகில் சென்று சுற்றி பார்த்தவன் யாரும் இங்கு கவனிக்கவில்லை என உணர்ந்து மயக்க மருந்தினை அவன் முகத்தில் அடித்து மயங்கச் செய்தான். அவனை காரின் பின்னிருக்கைக்கு கொண்டு சென்றவன் அவனது சீருடையை கழற்றச் செய்து தான் அணிந்து கொண்டான். தனது ஆளை கொண்டு அந்த டிரைவரை அவன் வந்திருந்த காரில் ஏற்றியவன் ஆதித்தவர்மனின் வருகைக்காக வன்மத்துடன் காத்திருந்தான். அவன் திருமலை. 2 மாதங்கள் முன்பு சிறையில் பார்த்த நாளிதழில் ஆர்ஜேவி எக்கோ டைல்ஸ் அண்ட் செராமிக்ஸ் தொழிற்சாலை திறப்பு விழா புகைப்படத்தில் மேடிற்ற வயிற்றுடன் இருந்த மதிவதனாவையும் கம்பீரமாய் அவளருகில் நின்ற ஜெயவர்மனையும் கண்டதும் அடிமனதில் தீப்பிடித்தார் போன்ற உணர்வு. தந்தையான அழகுமலை முழு நேர நோயாளியாய் அரசு மருத்துவமனையில் இருக்க, தான் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க இவர்கள் மட்டும் இழுத்து கொண்டு வாழ வேண்டுமா? அதுவும் மதிவதனாவின் கர்ப்ப வயிறு அவனுக்கு மிகுந்த காந்தலை உண்டு பண்ணியது என்றால் ஜெயவர்மனின் புன்னகை அவனின் உடலை பற்றி எரிய வைத்தது. அழிக்க வேண்டும் இருவரையும் என்ற பழிவுணர்வு பொங்க வெளியே செல்ல வேண்டும், தப்பிக்க வேண்டும் என தீவிரமாய் சிந்தித்து காய நகர்த்தினான். சிறையில் வந்து சந்திக்கும் தன் அடிப்பொடிகள் உதவியுடன் திறமையாக திட்டமிட்டான். கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்லும் வழியில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி தனது நைனாவின் நண்பரின் ஆட்களின் உதவியால் வெளிவந்தவனுக்கு தோள் கொடுக்க அவன் போட்ட கரியுடன் கூடிய எலும்பு துண்டுகள் தின்ற பல நன்றியுள்ள ஆட்கள் காத்திருந்தனர். அவர்களின் உதவியோடு மதுரை விட்டு வெளியேறி ஒரு சிறு கிராமத்தில் ஒளிந்து பதுங்கியவன் தனது முடி, மீசை, புருவம், தாடி அனைத்தையும் திருத்தி முகத்தின் தோற்றத்தையே மாற்றி மாலை அணிந்து ஐயப்ப பக்தன் போல் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடன் இருந்தவர்களையும் அதேபோல் வேஷமிட வைத்து கோவிலுக்கு போவது போன்ற தோற்றத்தில் அன்று இரவே செங்கோட்டை வழியாக தேன்மலையை அடைந்தவன். ஜெயவர்மனின் கிளிமனூருக்குள் நுழைய முயல எல்லையிலேயே தெரிந்து போனது ஜெயவர்மனின் பாதுகாப்பு எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று. பழங்கால அரண்மனை அப்பகுதியில் இருப்பதை காரணம் காட்டி வழிகளில் வரிசையாக செக்போஸ்ட்கள் வைக்கப்பட்டிருக்க போலீஸ் சோதனை செய்ததோடு சஃபாரி உடையில் இருந்த இருவர் லேசர் கண்களால் பார்வையிட்டு திகில் கிளப்பினர். அவர்களின் கையில் இருந்த துப்பாக்கி கண்டதும் தெரிந்துவிட்டது அவர்கள் ஜெயவர்மனின் ஆட்கள் என. கண்ணை மூடி சீட்டில் கவிழ்ந்து படுத்து தூங்குவது போல பாசாங்கு செய்து தப்பி உள்ளே சென்றால் அந்த ஜெயவர்மனும் மதிவதனாவும் வாழும் அரண்மனையின் அருகில் கூட செல்ல இயலவில்லை. 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே தனியார் வழிப்பாதை என்ற அறிவிப்புடன் பலத்த காவல். நின்றால் கூட சந்தேகம் வந்துவிடும் என்று பயந்து தாங்கள் இருந்த வாகனத்தை அங்கே இருந்த ஒரு தோப்புக்குள் விடச் செய்தவன் இரவு முழுவதும் யோசித்தவாறு இருந்தவனின் நினைவில் வந்தான் ஆதித்வர்மன். தன்னை பல நாள் ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்த அவனையும் பதறவிட வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் அவனை பற்றி விசாரிக்க சொன்னபோது மொத்த குறிப்புகளும் கிடைத்துவிட்டது. அவனின் மகனின் உடல்நலக்குறைவு, மனைவி கர்ப்பம், சிகிச்சை எடுக்கும் மருத்துவமனை வரை. வழி கிட்டிய மகிழ்வில் திட்டமிட்டவன் அதை தன் ஆட்களிடம் செயல்படுத்தும் வழிமுறைகளை விளக்கிவிட்டு மலையாளம் தெரிந்த ஒருவனை மட்டும் உடன் அழைத்து கொண்டு வேறு வாகனத்தில் கிளம்பி இங்கு வந்து இருந்தான். இப்போது ஆதித்யவர்மனின் கார் அவன் வசமாகி இருக்க ஆதித்யவர்மனுக்காக காத்திருந்த பொழுதில் டிரைவரின் அலைபேசி ஒலித்தது. ராணி மேடம் என்று ஒலித்தரை அறிவிக்க அழைப்பை இணைத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தவன் உற்று கேட்க அவள் ஏதோ மலையாளத்தில் சொல்லி முடித்ததும் என்ன என்று மலையாளம் தெரிந்த தன் ஆளிடம் கேட்டான். டிக்கியில் ஏதோ பை இருக்கான், உள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க, அங்கே ஸ்கேன் பண்ணுற இடத்துல இருக்காங்களாம் எனவும் சற்று யோசித்தவன் நீ இங்கே இரு, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஆதித் வந்தா யோசிக்கவே யோசிக்காத ஸ்ப்ரே அடிச்சிரு எனவும் அவன் சரி என பையை எடுத்துக்கொண்டு ஸ்கேன் பார்க்கும் இடம் விசாரித்து சென்றவனின் மனதில் வேறொரு திட்டம் உதயமானது. எப்படியாவது ஆதித்தவர்மன் மனைவியை கடத்திவிட்டால் அவளை வைத்தே ஆதித் மூலமாக ஜெயவர்மன், மதிவதனா அனைவரையும் முடித்து விடலாம் என்று சிந்தித்தவாறே வந்தவன்
அவள் மேல் மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிக்கலாமா, வேறு ஏதாவது மிரட்டலாமா என எதற்கும் தயாராக துப்பாக்கியையும் தயார் நிலையில் வைத்திருந்தான். அவனின் டிரைவர் உடையும் தொப்பியும் அவன் அடையாளத்தை பெரிதும் மறைத்து இருக்க, ராணி நிரஞ்சனா தேவி ஸ்கேனரை முன்பு காத்திருந்தவள் அவனின் முகத்தை கூட நிமிர்ந்து பாராமல் அவசரமாக தன் பையை வாங்கி கொண்டு தன் கையில் இருந்த மற்றொரு பையை அவனிடம் தந்துவிட்டு உள்ளே விரைந்தாள். ஸ்கேனிங்கிற்காக சிறுநீர் பை நிறைந்த நிலையில் இருந்தவள் கழிவறை நாடி அவனை நிமிர்ந்தும் பாராமல் சென்றது திருமலைக்கு வசதியாகிவிட, அவள் தன் வசம் தந்து சென்ற பையில் அவளின் மொபைல் இருந்தது கண்டு, அட என்ன குருட்டாம்போக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது என்று எண்ணியவனாய் சற்று மறைவாய் நகர்ந்து அதை இயக்கினான். ஆதித்வர்மன் இருமுறை அழைத்து இருந்தது அதில் பதிவாகி இருக்க, வெற்றி புன்னகையுடன் அவனை அழைத்தான். நரஞ்சனா, எவிட இருக்கணும் என அவனின் அழுத்த குரல் கேட்டதும், இப்போ பாத்ரூமில் இருக்கா உன் பொண்டாட்டி. அவளை பரலோகம் அனுப்புறதும் அனுப்பாததும் உன் பேச்சில், நீ நடந்துக்கிறதுல தான் இருக்குது எனவும் எதிர்முனையில் எந்த சத்தமும் இல்லை. ஆதேத், நான் உன் பழைய நண்பன். அதான் உன் பங்காளியை போட்டுத்தள்ள கூட்டணி போட்டியே, அடுத்து எங்கே என்னால் ஆபத்து வந்துடுமோன்னு என்னை போட்டுத்தள்ள பார்த்தியே, அதே திருமலை. துப்பாக்கி மயக்க மருந்தோட உன் பொண்டாட்டி கிட்ட இருக்கேன். என்ன கம்முன்னு இருக்க? உன் செக்யூரிட்டிஸ் போலீஸில் யாரை கூப்பிடலான்னு யோசிக்கிறியா? நான் உனக்கு சகாயம் பண்ண தான் வந்திருக்கேன். உன் பங்காளி ஜெயவர்ம அவன் வாரிசை சுமந்துட்டுருக்க மதிவதனாவை போட தான் வந்திருக்கேன். நான் காளி, அவன் இருக்கிற இடம் பக்கத்தில் கூட நெருங்க முடியல. நீ என்ன பண்ணுற? எப்படியாவது என்னை அவன் அரண்மனைக்குள்ளே நுழைய வச்சிரு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதுவரை உன் பொண்டாட்டி என் கஸ்டடியில் தான் இருப்பாள். அவள் பாத்ரூமில் இருந்து இப்போ தான் ஸ்கேன் ரூமுக்குள்ளே போகிறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவா. நீ நான் சொன்ன மாதிரி பண்ணுனா அவள் சேஃப் எனவும் மிக அழுத்தமாய் ஒலித்தது ஆதித்வர்மனின் குரல். மலையாள மனம் வீசும் தமிழில். வேணா திருமலை, நீ யார் கூட மோதுறன்னு தெரியாமல் மோதுற. இது திடமான குரலில் சொல்லி சென்றவனை இடைமறித்தவன், இங்கே பாரு ஆதித், நீ எதிரி இல்லை, சும்மா சலம்பாத. என் முடிவைத்தான் கண்ணில் காமிச்சிட்டானே உன் சித்தப்பேன், இனி என்ன என பற்களை கடித்தவன், நான் போகிறதுக்கு முன்னே அவளை போட்டு தள்ளணும். அவங்க 2 பேரையும் உயிரோடு விடமாட்டேன். அதுக்கு நீ தான் நான் சொல்கிறத செய்யணும். உன் பொண்டாட்டி உனக்கு வேணும்னா நீ செஞ்சு தான் ஆகணும் எனவும், என்ன செய்யணும் என மெதுவாய் ஒலித்தது ஆதித்தின் குரல். தனது திட்டத்தை சொன்னவன், உள்ளே போயிட்டா நான் வேலை முடித்து உடனே எஸ்கேப் ஆகிடுவேன். அங்கே கிளிமனூரில் என் ஆளுங்க சுற்றி நிறுத்தி வச்சுருக்கேன். அவன் இன்றைக்கி தப்பவே கூடாது. ஆனால் நான் காரியம் முடிக்கிற வரைக்கும் ஓர் ராணி என் துப்பாக்கி முனையில் தான் எனவும், சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், அவள் வந்ததும் ஃபோன் அவட்ட கொடு. சரி, ஆனால் நீ அவட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு. ஏதாவது சின்ன மாற்றம் செய்தாலும் உன் பொண்டாட்டி, அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை உனக்கு இல்லை, ஜாக்கிரதை எனவும் அமைதியாய் இருந்தான் ஆதித்வர்மன். நிரஞ்சனா தேவி தன் ஸ்கேன் ரிப்போர்ட்டுடன் வெளிவருவதை கண்டவன் அழைப்பை துண்டித்துவிட்டு சற்றே திரும்பி குனிந்து நின்றான். வெளியே வந்தவள் தன் கையில் இருந்த பையை அவனிடம் நீட்டியபடி நிமிர்ந்து பார்க்க, புதிதான முகம் கண்டு குழம்பி, ஆரான நீங்கள் என, புது டிரைவர் மேம் என்றான் நிதானமாக. அவனின் உச்சரிப்பிலும் முக அமைப்பிலும் புருவங்கள் பிடிச்சிட, தமிழோ என்றவாறே அவனை கூர்ந்து பார்க்க, சரியாக அந்நேரத்தில் அவளின் அலைபேசி அடித்தது. கணவன் அழைப்பது கண்டு பாரிவையை புதிய டிரைவரின் மேல் வைத்தவளாய் அழைப்பை இணைத்தவள் கணவனிடம் டிரைவர் பற்றி விசாரிக்க, அவனின் பதில் கேட்டு திருப்தியுற்றவள் அடுத்து அவன் சொன்னதைக் கண்டு இனிய அதிர்ச்சி அடைந்தாள். நிஜம்மா சொல்கிறீங்க ஆதித்? ஆமாம், நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். அன்னைக்கு காப்பாற்றினதுக்கு மட்டுமில்ல, நம்ம பிரபுவுக்கு அடிக்கடி வந்து போன்மோரவும் கொடுத்துருக்கார். கூப்பிட்ட போதெல்லாம் வந்திருக்காரு. நீங்கள் கூட ரத்தம்தான் கொடுத்தீங்க. இடுப்பில் இருந்து போன்மோரோ எடுத்தால் ரொம்ப வலிக்குன்னு. ஆனால் அவர் 2 நாளைக்கு ஒரு முறை வந்து போன்மோரோவே கொடுத்துருக்காரு. அதனால தான் பிரபு வேகமாக குணமடைஞ்சிருக்கான். இப்போ அவர் மனைவியை கூட இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு கூட்டிகிட்டு வராராம். அவங்க பேபி தப்புள்கொடி ரத்தம் ஸ்டெம் செல்ஸ் ஸ்டோர் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காராம். எடுத்து
அதுவும் நம்ம பிரபுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பிரபு முழுசாக சரியாயிடுவானா. நாம் எப்படி அவருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னு நினச்சேன் என்னை நெகிழ்ந்த குரலில் சொல்ல, சில நொடிகள் அமைதியில் கழிய ஆதித், அதான் நீ இப்போவே போய் நன்றி சொல்லிட்டு வா. பாட்டி ஈவினிங் கொச்சின்லேருந்து வந்துடுவாங்க. அதுக்கு முன்னே போய் வந்துடு. நீ நம்ம காரில் போ என்றவன் அழைப்பை துண்டித்து இருந்தான். மடமடவென்று மெல்லிய குரலில் அவள் பேசிய மலையாளம் புரியாதவாறு பார்த்த திருமலை தனக்கு எதிராய் அவளின் உடன்மொழி இல்லாததால் துப்பாக்கியால் குறிபார்த்தவாறு பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கையை அசைக்காமல் அமைதியாக அவளை கூர்ந்தவாறு இருந்தான். பாட்டி வருமுன் போய் வந்துவிடு எனும் குரல் உந்த உற்சாகமாக பல வகை பழங்கள் வாங்கி கொண்டு கிளிமனூர் பயணப்பட்டிருந்தாள் நிரஞ்சனா. நன்றி சொல்ல வந்தவள் நாசக்காரனையும் கூடவே அழைத்து வந்திருப்பதை எண்ணி நொந்தவாறே தன்னை கீழே விழுந்துவிடாது தாங்கி நிறுத்திய ஜெயவர்மனின் கைகளை பற்றியவள் கண்ணீருடன் நிமிர அவளை நிலைப்படுத்தி இருந்தவன் விலகி விழிகளில் தவிப்புடன் விரைவது கண்டு திரும்பி பார்க்க அங்கே மதிவதனா மண்டியிட்டு கதறிக்கொண்டு இருப்பது கண்டு அதிர்ந்து தானும் அங்கே சென்றாள். சிவேஷ் ரத்தம் கொட்ட மயங்கி இருக்க மடிதாங்கி இருந்த மதிவதனா முகம் எதையோ சகித்து கொண்டு இருப்பது போல் கண்கள் மூடியிருப்பது கண்டு அவளை உற்று பார்க்க ஜெயவர்மனின் கவனமோ மயங்கி கிடந்த சிவேஷிடம் இருந்தது. அப்போது பல பாதுகாப்பு வீரர்கள் அங்கே ஓடி வந்தனர். நெற்றியில் மார்பில் ரத்தம் கொட்ட வீழ்ந்து கிடந்த திருமலையின் உடல் கண்ட பாதுகாப்பு தலைவர் விரைந்து வந்து குத்துப்பாறையில் இருந்த கைரேகை அழித்து ஜெயவர்மனின் துப்பாக்கியை தன் வசம் எடுத்துக்கொண்டு, சார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம். செக்யூரிட்டிஸ் 10 பேர் ஏற்கனவே தயாராக இருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புங்க என தயாராக இருந்த வாகனம் ஒன்றை அருகில் எடுத்து வர சொன்னவன் ஏதோ உறுத்த திரும்பி தன் மனைவியை பார்த்தான். மண்டியிட்டு இருந்தவள் அதே நிலையில் கண்மூடி இருப்பதையும் அந்த குளிரில் அவளுக்கு வேர்த்து கொட்டுவது கண்டு ஏதோ உணர்ந்தவனாய், மது என்ன செய்து என்றான் அலறலாய். ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தவள் நிலை கண்டு புரிந்தவனாய், சொல்லுவது வலிக்குதா எனவும் ஆமோதிப்பாய் தலையசைத்தவளை கண்டு அவனின் இதயம் மும்மடங்கு வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. சிவேஷை பாதுகாவலர்கள் இருவர் தூக்கிச் சென்று காரின் பின்சீட்டில் படுக்க வைத்தது கண்டவன் மதிவதனா அருகில் சென்று மெதுவாக எழுப்பி இரு கைகளிலும் ஏந்தி கொண்டான். மற்றொரு காரை தனது அருகில் கொண்டு வரச் செய்தவன் அதில் அவளை மெதுவாக படுக்க வைத்தான். சிவேஷ் இருந்த வாகனத்தை முதலில் கிளம்புமாறு சொன்னவன் கிளிமனூரின் டாக்டரிடம் முதலுதவி கொடுத்துவிட்டு திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல் வருமாறு பணித்தவன் இன்னொரு பெரிய வாகனத்தில் தன் தாயார் மாலா நிரஞ்சனாவை ஏறச் சொல்லி அதை செலுத்த வந்த பாதுகாவலரிடம், கர்ப்பஸ்ரீ இருக்காங்க, நிதானம் என்றவன் திருவனந்தபுரம் செல்லுமாறு பணித்துவிட்டு விரைந்து தனது வாகனத்தில் ஏறி கிளப்பினான். வரு என மெலிந்த அழைப்பில் அவசரமாய் திரும்பியவனிடம், இப்போ வலி இல்லை, பதட்டப்படாமல் ஓட்டுங்க, இது லேபர் பெயினாக இருந்தால் கூட பதட்டப்பட ஏதும் இல்லை என்றவள் வயிற்றில் கை வைத்து, இது உங்கள் வித்து, என்னை கஷ்டப்படுத்தாது, அழகாக வெளியே வரும் எனவும் தான் அமர்ந்திருந்த சீட்டை பற்றியிருந்த அவளின் பூங்கரத்தில் முத்தமிட்டவனிற்கு ஏனோ கண்கள் கலங்க சமாளித்து வாகனத்தை செலுத்தத் தொடங்கினான். மழையானது சாரலாக பெய்யத் தொடங்க இருட்டில் இருக்கும் வானத்தை ஒருமுறை பார்த்தவன் வேகத்துடனும் அதே நேரம் கவனத்துடனும் ஓட்ட 5 நிமிட பயணத்தில் சிவேஷ் சென்ற வாகனம் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருப்பது கண்டு மனம் குலுங்க வண்டியை நிறுத்தினான். சாலையை மறித்து விழுந்து கிடந்த பெரிய மரத்தின் காரணத்தால் அது நகர முடியாமல் இருப்பது கண்டவன் அவ்வளவு பலமான காற்று கூட இன்று இல்லையே என்று யோசித்து கூர்மையுடன் சுற்றுப்புறம் ஆராய்ந்தவன் தன் அலைபேசியை எடுத்து பார்க்க அது சிக்னல் இன்றி இருந்தது. வாக்கி டாக்கி எடுத்தவன் தன் முன் இருந்த வாகன ஓட்டுநரை அழைத்து, யாரும் கீழே இறங்க வேண்டாம், வேறு பாதையில் போகலாம் என, சார் அது என அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது சாலை இருமருங்கிலும் இருந்து ஓடி வந்த சிலரை பார்த்து திருமலையின் ஆட்கள் என புரிந்து கொண்டவன் முகம் இறுக, ஷூட் தெம் என்றான் கட்டளையாய். ஜெயவர்மனின் காரை பார்த்து துப்பாக்கிகளுடன் ஓடி வந்தவர்கள் தம்மை நோக்கி பல துப்பாக்கிகள் குறிவைப்பது கண்டு அதிர்ந்து திரும்பி தாம் பதுங்கியிருந்த இடத்திற்கே ஓட முயல காலில் குண்டுகள் வாங்கி கீழே விழுந்தனர். அப்போது சாலையின் எதிர்ப்புறமாக பல வாகனங்கள் வருவது கண்டு மெல்லமாய் உதிர்ந்து கொண்டிருந்த சாரல் மழையினுடனே
கவனத்துடன் உற்று பார்க்க முதலில் வந்த ஆடி காரிலிருந்து இறங்கினான் ஆதித்வர்மன். அதே நேரத்தில் நிரஞ்சனா, காஞ்சனை, மாலா இருந்த வாகனமும் ஜெயவர்மனின் கார் அருகில் வந்து நின்றது. பாதுகாவலர் ஒருவர் இறங்கிச் சென்று பார்த்துவிட்டு வந்து ஜெயவர்மன் காரின் அருகே வர மெதுவாய் சிறு அளவில் கண்ணாடியை இறக்கினான் ஜெயவர்மன். சார், அவர் ராஜா ஆதித்வர்மன். நம்ம எல்லாரையும் அவரோட வண்டிகளுக்கு மாறச் சொல்கிறார். மஃப்டி போலீஸும் கூட இருக்காங்களாம். இங்கே இந்த ரவுடிங்களை அவங்க பார்த்துப்பாங்களாம் எனவும் ஜெயவர்மன் இறுக்கமாக அமர்ந்திருக்க ஆதித்வர்மன் மெதுவாக மரத்தை சுற்றி கொண்டு சாலையோர பள்ளத்தில் இறங்கி ஏறி ஜெயவர்மனின் கார் அருகே வந்தான். இன்னொரு வாகனத்திலிருந்து இறங்கிய நிரஞ்சனாவை கண்டு ஆசுவாசம் அடைந்தவன் வருத்தமான முறுவலுடன் குனிந்த ஜெயவர்மனிடம், ஜேவி, நீ என்னை நம்ப மாட்ட, எனக்கு தெரியும். நான் 1 மணி நேரமாக உனக்கு பேச முயற்சி செஞ்சேன். எந்த காலும் உனக்கு ரீச் ஆகலை. நெட்ஃபோன் மட்டும் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுவும் 5 செகண்ட்ஸ் கட் ஆகிடுச்சு. புரிஞ்சுக்கோ, நானும் சூழ்நிலை கைதி ஆகிட்டேன். திருமலைக்கிட்ட என் மனைவியை பணைய வச்சு இருந்தாலும் உன் மனைவியை காப்பாற்றத்தான் ஓடி வந்தேன். நீ என் பையனை என் குடும்பத்திற்கு செய்த உதவிக்கு பிரதிபகாரமாக தான். உன் மனைவி வலி அடக்கி தாங்குறாங்க. இறங்கி வா. என் வண்டியில் கூட ஏற வேணாம். பின்னாடி டாக்டர் ஒரு ஆம்புலன்ஸில் இருக்காங்க. அதில் ஏறு. உன் ஃப்ரெண்டை முதல்ல பார்க்க சொல்லிடலாம். தேவையான மருந்துகள் அதில் இருக்குது என எதிரே வெறுத்தவாறு இருந்தவன் திரும்பி மனைவியின் முகம் பார்த்து, பிரசவ வேதனையில் இருந்தாலும் தனக்காக திடமாய் காட்டிக்கொள்ளும் அவளின் வலி அவனால் உணர முடிய ஒரு நொடி சிந்தித்தவன் அமைதியாய் இறங்கினான். அவளை பூங்கொத்து போல தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் ஆம்புலன்ஸிற்கு சிவேஷை ஏற்றச் சொல்லிவிட்டு அதிலேயே மாலாவையும் ஏறுமாறு சொன்னவன் வேறு ஒரு வாகனத்தில் மனைவியை ஏற்றிவிட்டு தாயாரையும் விக்கியையும் தன் வாகனத்தில் ஏற வைத்து ஓட்டும் பொறுப்பை தனதாக்கினான். அடுத்து வழி வந்து விட்டதை தன் மனைவியின் முகம் கண்டு உணர்ந்து விரைந்து வாகனத்தை கிளப்பினான். செல்லும் வாகனத்தை பார்த்து கொண்டிருந்த ஆதித்வர்மன் நிரஞ்சனாபுரம் திரும்ப கோபத்துடன் உறுத்து விழித்த அவளை கண்டு 2 கரங்களை மேலே தூக்கி, ஐ எம் ஹெல்ப்லெஸ் பேப். எனக்கு வேறு வழி தெரியல. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாமே சரியாக முடிஞ்சிருச்சு. இனி ஆர்ஜேவி அவன் வழிக்கே நான் போகலை. சரிதானே ராணி? வா போகலாம் எனவும் கடுத்த முகத்துடனேயே அவள் சிரமப்பட்டு மரத்தை சுற்றி செல்ல முயல தடுத்து சட்டென்று அவளை தன் 2 கரங்களிலும் ஏந்தி தூக்கியவன் தனது வாகனம் நோக்கி சென்றான். சில மணி நேரம் கழித்து வெண்ணிறத்து வாளை சுற்றப்பட்ட இருந்த மகனை கையில் ஏந்தியிருந்த ஜெயவர்மன் அயர்வுடன் இருந்தாலும் மலர்ந்து இருந்த மதிவதனாவின் அருகில் சென்றான். தன் உயிரில் விழுந்த கனியை கண்டவள் அதை தன்னுள் மலர வைத்து நெஞ்சில் சுமந்திருந்தவனின் முகத்தை வாஞ்சையுடன் நோக்கி தலையசைக்க மகனை தாழ்த்து பிடித்து அவளுக்கு தெரியுமாறு இன்னும் அருகில் கொண்டு செல்ல போர்வையிலிருந்து வெளிவந்த கரமானது அவனின் சட்டையை பற்றி இழுத்தது. அருகில் வந்த அவனின் கன்னத்தில் மெலிதாய் முத்தமிட்டாள். அவளின் செய்கையில் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் வடிந்து ஓட விரிந்த இதழ்களினால் கன்னத்தில் குழிவிட மீண்டும் ஒரு இதழொற்றல் பரிசு கிடைத்தது அதற்கு. அவனின் முறுவல் கண்ட பின்பே தன் மகவை நோக்கி பார்வையை திருப்பியவள் முறுவலித்து, உங்களைப் போலவே இருக்கான் வருண் என மறுப்பாய் தலையசைத்தவன், ஒன்ன போல என, இல்லை இல்லை உங்களை மாதிரி தான், பாருங்க உதட்டு பிதுங்கினாலே கண்ணம் குழி விழுது என குதூகலிக்க, ஷ், உதடு ஒன்ன போல என்றவனின் பார்வை அவளின் இதழுக்கு செல்ல சிரித்தவள் செல்லமாய் உதட்டை சுழித்தாள். அப்போது கதவு தட்டும் ஒலி கேட்டு திரும்பினர். உள்ளே வந்த மாலாவை கண்டு மலர்ந்த மதிவதனா, அண்ணன் எப்படி இருக்காங்க அண்ணி? ஒன்றும் பயமில்லை மதி. புல்லட் வயிற்று தசையில் தான் இருந்தது. உள்ளுறுப்புகளில் ஏதும் பாதிப்பில்லை. ரத்தம்தான் நிறைய வெளியேறி இருக்கு. அதனால டல்லாக இருக்கார். 2 நாளில் சரியாயிடும். அடிபட்டு மயக்கம் வந்ததால் எம்ஆர்ஐ கூட எடுத்தாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் மகனை கூட காட்டியாச்சு. ஒன்று தான் பார்க்க முடியல, கேட்டுகிட்டே இருக்கார். 2 நாளில் எந்திரிச்சு இங்கேயே வந்துடுவார் போல என்னை முறுவலித்தவள் தொடர்ந்து, மதி, நம்ம குடும்பம் எல்லாரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அவங்க பேரனுக்கு சீரா மதுரையில் பாதியை பேத்தெடுத்துட்டு வரதா தகவல் என்றவள் புன்னகையுடன் நின்ற ஜெயவர்மனை கண்டு, அண்ணே, விக்கி தான் கோவமாக இருக்கா. அவன் கேர்ள் பேபி தான் கேட்டானா, நீங்கள் பாய் கொடுத்துட்டீங்களா எனவும் வெட்கத்துடன் குனிந்து சிரித்தவன் திரும்பி தன் வதனாவை பார்க்க,
நாரடி என முறுவலுடன் உதடசைத்தாள் அவள். அப்போது வாயிலில் யாரோ வருவது உணர்ந்து திரும்பிய ஜெயவர்மனின் புன்னகை உறைந்து மறைய, உள்ளே வந்தவரை கண்ட வதனாவிற்கு எங்கேயோ பார்த்த ஞாபகம் வர மெதுவாக எழுந்து அமர முயன்றாள். கையசைத்து அவளை தடுத்தவர் சிறு மூச்சை வெளியிட்டு தலை குனிந்தவராய், உன்னை ரத்தம் சிந்த வச்சவனா? ஆனா உன் ரத்தம் கொடுத்து என் பேர மகனை, என் கொலை கொழுந்த காப்பாத்திருக்க. உன் ரத்தமான உன் மகனோ அவனுக்கு தன் தொப்புள் கொடி ரத்தத்தை கொடுத்து நோயிலிருந்து மீட்டெடுக்க உதவிட்டான். உன்னை ஓட ஓட விரட்டின என் பேரனுக்கும் நீ தொழிலில் நிறைய கண்ணுக்கு தெரியாத உதவிகள் செய்திருக்கன்னு என் பையன் சொன்னான். உன்னை உன் அம்மாவை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கேன். என் உயிரையும் யானைக்கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தினியாமே. மகாராஜா உனக்கு கொடுத்த எல்லா சொத்தையும் உனக்குன்னு ஏதும் எடுக்காம நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறியாமே. தொழிலையும் பணத்தை பெருசாக நினைக்காம பூமியை காக்கிறத, இயற்கை வளத்தை காக்கிறத தான் எடுத்து செய்றியாமே. இவ்வளவு பேசியதில் மூச்சு வாங்க சற்றே நிறுத்தி, ராஜ பரம்பரைன்னு நிரூபிச்சிட்ட என்றவர் மெதுவாய் மதிவதனாவின் அருகில் சென்று, என்னை கார்லேருந்து வெளியே கொண்டு வந்தது நீ தானே? அவனுக்கு எல்லா விதத்துலையும் பக்கபலமாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இது ஒன்று உன் வழித்தோன்றல்களை சேர வேண்டியது என்றவாறு அவள் கரம் பற்றி திருப்பி நகைகள் வைக்கப்பட்ட லாக்கர் சாவியை வைத்தார். ஆசீர்வதிப்பது போல ஒரு கை விரித்து உயர்த்தியவர், பல 100 வருஷம் பெருகும் புகழும் வளமுமா நல்லா இருங்க 2 பேரும் என்றவர் இறுகி இருந்த ஜெயவர்மனை நிமிர்ந்து பார்த்து கரம் குவித்து, நான் என் பேரன் செய்த தப்புக்களை மன்னிச்சிடு என்றவர் திரும்பி அங்கிருந்து வெளியேறினார். அவரின் வார்த்தைகளில் ஜெயவர்மனின் உடல் ஒருமுறை தூக்கி போட, மெதுவாய் கையில் இருந்த மகனை தொட்டிலில் கிடத்தியவன் தளர்ந்த நடையுடன் செல்லும் அவரை திரும்பி பார்த்தான். காலமும் சூழலும் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுத்துது என்று எண்ணியவன் இதழ்களில் புன்னகை, மனதில் அடர்த்தியான ஒரு நிறைவு. திரும்பி தன்னவளை பார்க்க அவளின் முகத்தில் இருந்த பெருமித உணர்வில், கண்களின் காதலில் தன்னை மீண்டும் தொலைத்தவனாய் நெருங்கியவன் அவளின் தோளில் முகம் புதைத்து கொண்டான். வந்த பெண்மணி யார், என்ன பேசினார் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்த மாலா திரும்பி பார்க்க, அங்கே ஜெயவர்மன் மதிவதனாவின் நிலை கண்டு அவர்களின் இனிமையான இணைவை கண்ணிறைய பார்த்தவள் கண்கள் ஏனோ சந்தோஷ கண்ணீரால் நிறைய விலகி வெளியேறி கதவை சாற்றிவிட்டு நடந்தாள். கிளிமனூரின் அரண்மனை. ஜெயவர்மன் உள்ளே நுழைவது கண்டு சோஃபாவில் இருந்து எழுந்த அவனின் அன்னையான காஞ்சனை வரவேற்கும் விதமாய் புன்னகை சிந்தி சாப்பாட்டு மேஜை நோக்கி திரும்ப, நான் சாப்பிட்டேன். இவ்வளவு நேரமாயிட்டா சாப்பிட்டுட்டு தானே வருவேன், ஏன் காத்திருந்தீங்க என்றவன் தன் அறை நோக்கி செல்ல திரும்பிவிட்டு நினைவு வந்தவனாய் தன் கையில் இருந்த லேப்டாப் பையின் சிறிய அறைக்குள் பத்திரப்படுத்தியிருந்த லாக்கர் சாவியை அவரிடம் கொடுத்தான். இது மகாராஜா உங்களுக்கு கொடுத்த நகைகள் திரும்ப உங்ககிட்டயே வந்துருச்சு. பாதுகாப்புக்காக பேங்க்கில் இருக்கட்டும்னா சரி, ஆனால் சாவி உங்களிடமே இருக்கட்டும் எனவும், காஞ்சனையோ வாங்குவதற்கு கையை கூட நீட்ட முயற்சிக்காதவராய் மகனை கூர்ந்து பார்த்தவர், அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு இது ஒரு பொருட்டில்லைன்னு சொன்னா நம்புவியா மோனே? அதுதான் நீ பெரிய ராணிகிட்ட கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் உடனே கொடுத்தேன். தலை குனிந்து, உன் அப்பா மேலே வைத்த காதல், தப்பு சரி யோசிக்காத வயது, அவரின் வாழ்வில் நுழைஞ்சிட்டேன். இது நகைகள், நீயே ஏதாவது செய்துக்கோ. இதையும் கூட அவர் பேரில் இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துடு. எனக்கு ஒன்று மட்டும் செய்வியா மோனே எனவும் கேள்வியாய் அவரை பார்க்க, மெதுவான குரலில், என்னை மன்னித்து அம்மானு ஒரு முறை கூப்பிடுவியா எனவும் அழுத்தமாய் பார்த்தவாறு இருந்தவனின் கண்களில் கசிவு. கண்களை அவரின் முகம்புட்டு திருப்பிக் கொண்டவன் பெருமூச்சுடன், உங்களை மன்னிக்க வேண்டியது நான் இல்லை. மன்னிப்புங்கிறது அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஒருத்தரோட வாழ்வில் மனதில்
வலி விளைவித்த தவறுக்கான அங்கீகாரம் கொடுக்கறதா அது ஆகிடாது. ஆனால் மன்னிக்க வேண்டியவங்க மன்னிச்சிட்டாங்க. நீங்கள் பின்ன மனதை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் என்னை பற்றி நான் பட்ட அவமானங்கள் முக்கியமாக நினைத்திருந்தா துபாயிலே இருந்திருப்பேன். நீங்கள் முக்கியம்னு நினைத்ததால தான் இவ்வளவு போராட்டமும். உங்கள் மரியாதை காப்பாற்ற தான் இவ்வளவும் நான் இருக்கேன் உங்கள் மகனா என்று அழுத்தி சொன்னவன், போய் தூங்குங்க என்று விட்டு மெதுவாய் அரைக்கதவை திறக்க கை வைக்க, அவன் இவ்வளவு தூரம் நின்று பேசியதில் அவனின் கண்களின் பளபளப்பில் தன் மீதான அன்பினை காலங்கள் கடந்தேனும் அறிந்தவராய் மகிழ்ந்து புன்னகையோடு, மோனே, நாளைக்கு பேரனுக்கு புண்ணியோஜனம் பண்ணணும், ஏற்பாடுகளாச்சா என்றவர் அவன் ஆம் என்பது போல் தலையை செய்கவும் நிறைவுடன் திரும்பி தன் அறைக்கு சென்றார். சாற்றியிருந்த கதவை சத்தமின்றி திறந்தவன் எதிர்ப்புறமாக திரும்பி நாற்காலியில் அமர்ந்தவாறு பாலூட்டி கொண்டிருந்தவளைக் கண்டு அரவமின்றி திரும்பி தன் பகுதிக்குள் போக எத்தனிக்க, வரா என்னும் மிக மிக மெல்லிய அழைப்பில் மலர்ந்து திரும்பி அவள் அருகில் சென்றான். துயிலில் ஆழ்ந்து இருந்த மகனை நகர்த்தி மடியில் கிடத்தி அவள் உடையை சரி செய்வதைக் கண்டவன் மெதுவாக சென்று மலர் குவியலை அள்ளுபவன் போல மகனை எடுத்து தோளில் அழுங்காமல் சாற்றி கொண்டான். வதனாவின் அன்னை இருந்த போதும் அவன் வீட்டில் இருக்கும் நேரங்களில் அவனும் குழந்தையை கவனிக்க தயங்கியதில்லை. மகனின் முதுகில் மெதுவாக தட்டியவாறு தன் அவளை கண்டவன் அவளின் விழிகள் தன்னை துளைப்பது கண்டு புரியாமல் பார்த்து, மகன் விட்ட சிறு ஏப்பத்தை உணர்ந்து மெதுவாய் நகர்ந்து அவனுக்கான தொட்டிலில் துயில் கலைக்காமல் இட்டான். தன்னையே பார்த்திருந்தவளைக் கண்டு நெருங்கியவன், ஏதாவது குடிக்கிறியா என்றவாறு அங்கிருந்த மேஜையை பார்க்க மறுப்பாய் தலையசைத்து அவனின் கைப்பற்றி அருகில் இழுத்து கட்டிலில் அமர வைத்தாள். கண்களை உற்று நோக்கியவாறு, அத்தை அவ்வளவு சொன்னாங்கள்ல, அம்மான்னு கூப்பிட்டா என்ன வரும் எனவும் சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், பல வருஷமாக பழக்கத்தில் இல்லாதது, சட்டுன்னு வரல, கம்பல் பண்ணாத, தானா வரும், நீ இதெல்லாம் தலையில் போட்டு குழப்பாத என்றவன் மணியை பார்த்து 12 நிமிடமுள் நெருங்குவது கண்டு எழுந்து தன் பையிலிருந்து 2 பெட்டிகளை எடுத்தவன் அவளிடம் நீட்டி முறுவலுடன், ஹாப்பி பர்த்டே வது எனவும் விழிவிரித்து பார்த்தவள் சிறு விளக்கின் ஒளியிலும் ஜொலித்த புடவையையும் நகையையும் பார்த்து வியந்தாள். என்ன இது வித்தியாசமாக இருக்குது? இது மாதிரியே அந்த பரம்பரை நகைகள் பெட்டியில் இருந்தது. இது முழுக்க சொர்ண இழைச்சி வச்சு நெய்த பட்டு புடவை. இது மூன் ஸ்டோன் அண்ட் டைமண்ட் ஸ்டோன். ஏன்னோ அது போலவே உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆர்டர் பண்ணி அதே மாடலில் செய்ய வச்சேன். நாளைக்கு புண்ணியோஜனம் ஃபங்க்ஷனுக்கு இது போடு. அப்புறம் உனக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னா சொல்லு, போகலாம். கோவில் கூட ஓகே. நாளைக்கு முழுக்க உன் கூட தான் என்ற வது என் வாழ்வுக்குள்ளே நுழைஞ்ச நாள், கொண்டாடுவோம் எனவும் சிரித்தவள், அப்போது அன்னைக்கு நீங்கள் ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லலை. பக்கத்தில் அமைதியாக உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தீங்க, திரும்பி கூட பார்க்காம. அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் முதல்ல என்றாள் மிரட்டல் துணிக்கும் குரலில். கரம் பற்றி அருகில் சென்றவன், ஓ பனிஷ்மெண்ட் நீ எனக்கு என்றவன் சிரித்து, எதனாலும் யோசிச்சு கொடு, அப்புறம் அது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் உனக்கு பனிஷ்மெண்ட்டாகவும் ஆகிடப்போகுது என்றவனின் மின்னும் பார்வை கண்டு மிக லேட்டாக அம்மா மற்றும் டாக்டர் அறிவுரை நினைவில் வர சற்றே முகம் சிவக்க உதடு கடித்தவளைக் கண்டு மேலும் சத்தமின்றி நகைத்தவன் அருகில் நகர்ந்து வந்து அவளின் வலது கன்னம் பற்றி குனிந்து இடது கன்னத்தில் இதழொற்றி மிருதுவாக ஒலித்த குளரில், அதான் லைஃப் டைம் ப்ரிசன்மெண்ட் கொடுத்து உன் காதலால் கட்டி போட்டு வச்சிருக்கியே, உன்னை விட்டு அங்கே எங்கே நகர முடியாமல் நான் தவிக்கிறதே ஸ்வீட் பனிஷ்மெண்ட் தான். ஸோ புதுசாக யோசிக்காமல் உடம்பை தேர்த்து அடுத்து என்று அவளின் காதுகளில் அவன் சொன்னதை கேட்டு அவளின் முகம் மேலும் சிவக்க நெஞ்சில் கை வைத்து தள்ளியவள், போய் தூங்குங்க, உங்களை அப்புறமா 2 மாதம் கழித்து கவனிச்சுக்கிறேன் என சொல்லி
உதட்டை சுழித்து அழகு காட்ட சிரித்து பெருமூச்சுடன், கவனின்னு தான் சொல்கிறேன், அதிக நாள் ஆனது போல இருக்கு என்றவன் அவளின் வெட்கமும் தவிப்புமான முகம் கண்டு விளையாட்டை விடுத்து நெற்றியில் இதழொற்றி, நீயும் தூங்கு, குட்டி இன்னும் 2 மணி நேரத்தில் முழிச்சிடுவான், திரும்ப நீ முழிக்கணும் என வாஞ்சையுடன் கூற, இன்னும் என்ன குட்டி குட்டின்னு பேர் சொல்லுங்க. பேர் தானே, இதோ நாம் இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு எப்பவும் நினைக்கிறேன். நம்ம குடும்பத்தினர் எல்லாரும் நம்மளோட சிங்கக்குட்டிக்கு அழகாக பேர் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க, அதே வச்சிடலாம், சரிதானே என்றவன் அந்த அறையோடு ஒட்டியிருந்த தன் படுக்கும் அறைக்குள் சென்றான். சில வருடங்களுக்கு பின், நான் தான் எடுத்தேன், இல்லை நான் தான் எடுத்தேன், கள்ளம் பறையணும், நீ தான் கள்ளம் பறையிற, வித்யுத், தத்தா, என்ன ஆர்ப்பாட்டம் என்று அங்கே வந்தாள் ராணி மதிவதனாதேவி. அழகிய தாழம்பூவின் வர்ணத்தில் இருந்த வெண்பட்டில் உடலில் ஆழ்ந்த ரோஜாவின் வண்ண பார்டரும் அதே வண்ணத்தில் ரவிக்கையும் அவளின் உடலை பாந்தமாய் தழுவியிருக்க, பட்டு ரோஜாக்கள் புடவையின் உடலெங்கும் சிதறியிருக்கின்றன. மாணிக்கக்கல் சிறு நகைகளும் அவற்றை மங்கச் செய்யும் முத்து புன்னகையும் அளவான அலங்காரமுமாய் காலம் அவளின் பொலிவை அழகை கூட்டியே இருந்தது. 7 வயது வித்யுத்வர்மனும் விஜயச்சந்திர தத்தாவும் ஏதோ ஒன்றை வைத்து டக்காஃபார் நடத்தி கொண்டிருக்க, அன்னையை கண்டதும் வித்யுத், மா, பாட்டியோட ரூம் பக்கத்தில் இருக்கிற பெரிய ரூம் ஷெல்ஃபில் மணி தாத்தா திங்ஸ் வைக்க திறந்தாங்க, அதில் இது இருந்துச்சு, நான் தான் எடுத்தேன், இவ பிடுங்கிட்டு எனக்கு தரமாட்டேங்கிறா என்ன. இல்லைம்மா, அதை எடுத்துக்கலாமான்னு பாட்டிகிட்ட நான் தான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன், இவன் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டான் என சந்திரதத்தா குற்றப்பத்திரிகையை வாசிக்க, என்ன அது, கொடுங்க என்று வாங்கியவள் சிறு வட்டு போன்று இருந்த அதனை உறைவிட்டு வெளியே எடுத்து பார்த்துவிட்டு உதற, உலோகமானது கருப்பு இரும்பு நாடாக்கள நீளமாய் விரிவது கண்டு இரு குழந்தைகளும் விழிகளை விரித்தனர். ஆச்சரியமாய் அதை பார்த்தவள் சொடுக்கவும் பாம்பென நீண்டு கட்டென சுருண்ட அதை கண்டு ஆர்வமிக மீண்டும் அதே நீட்டும் முயற்சியில் சுழற்ற, இடமும் வலமுமாய் பாய்ந்த அந்த சுருள்களில் இருந்து வந்த ஒலி கேட்டு குழந்தைகள் கைத்தட்டி குதித்து விலகினாலும் ஆர்வமிக, அம்மா நான் பண்ணுறேன் என வந்தாள் விஜயச்சந்திர தத்தா. நானும் என போட்டிக்கு வந்தான் வித்யுத். ஷ் என்றவள் திடீரென்று தோன்றிய ஆர்வத்தில் பிள்ளைகளை தள்ளி நிறுத்திவிட்டு மீண்டும் வாளை இடவலமாய் சுழற்றி திருப்ப, ஏதோ பழக்கப்பட்ட வித்தையாய் அவ்வாள் சுருள்கள் அவளை சுற்றி வந்து காற்றையும் நெருங்க வெட்டாமல் செய்தன. அவ்வாறு சுழற்றியவாறே நிமிர்ந்தவள் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி தூணில் சாய்ந்தவாறு நின்ற முகமும் இதழ்களும் கடுமையாக இருப்பது போன்ற பாவனையில் இருந்த ஜெயவர்மனை கண்டு சுழன்ற கைகள் அந்தரத்தில் நிற்க சுருள்களும் ஓய்ந்து நின்றன. சில நொடிகள் அப்படியே நின்றவள் சுதாரித்து கையை கீழே இறக்கினாள். தந்தையை கண்ட குழந்தைகள் குதூகலித்து அவன் அருகில் ஓட சிறு முறுவலுடன் இருவரையும் இரு கைகளில் அள்ளி எடுத்தவன், என்ன பண்ணுறீங்க 3 பேரும் என்று வாய் கேட்க, கண்கள் என்னவோ தனது மதியை மயக்கும் வதன கொண்ட அழகியின் மீது. அச்சன், அது ஒரு டிஸ்க் இருந்தது, அம்மா தொட்டதும் அது ஏதோ வேறு மாதிரி ஆகிடுச்சு, அம்மா அதை வச்சு விளையாட்டு காட்டினாங்க, அது பாட்டி எனக்கு தான் எடுத்துக்க பெர்மிஷன் கொடுத்தாங்க என தன் இரட்டை சகோதரனை முந்தி பதிலளித்தாள் விஜயச்சந்திர தத்தா. அவளின் வேகம் கண்டு சிரிப்புடன் ஜெயவர்மன், ஓ, அது ஒரு வெப்பன், அதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது, கையில் பட்டா காயமாகிடும், நீங்கள் அங்கே யார் வந்திருக்கா பாருங்க என காட்ட எட்டி பார்த்தவர்கள் அங்கே வந்து கொண்டிருந்த மாமனை கண்டு ஹே என்று ஆர்ப்பரித்தவாறு வழுக்கி இறங்கி சிவேஸ்வரின் அருகில் செல்ல பொங்கும் சிரிப்புடன் மருமகள் சந்திரதத்தாவை தூக்கி கொண்டான் அவன். விதித்வர்மனோ அவனை விட 1 வயது மூத்த மாமன் மகனான அதிரூபகுமரனை பாய்ந்து அணைத்திருந்தான். ஜெயவர்மன் மதிவதனாவின் தலைமகன் 8 வயது ஆருத்ரவர்மனும் கடைக்குட்டியான 5 வயது விதுரவர்மனும் இருபுறமும் பற்றியிருக்க சிவேஷின் பின்வந்து கொண்டிருந்தான். சிவேஷ் மாலா தம்பதியினரின் மூத்த மகனான விக்கி விக்னேஸ்வர். விரிந்த கண்களை அவர்கள் மேல் பதித்தவாறு வாளை சுருட்டிய தன் அவளின் செய்கை கண்ட ஜெயவர்மனோ செல்ல முறைப்புடன் அவளை நெருங்கி அவள் கையில் இருந்த பொருளை வாங்கி சுருட்டி உரையில் வைத்து, அது வாள்
டாய் இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுற நீ என கடிய, அவளோ அதை கண்டுகொள்ளாதவளாய் அவனின் விழாவில் இடித்து, அண்ணே வராங்கன்னு சொல்லவே இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் கமுக்கமாக செய்கிறது என்றவள் சற்றே முன்னே சென்று தன் தோளை தாண்டி வளர்ந்து இருந்த விக்கியின் கன்னம் கிள்ளியவள், விக்கி செல்லா எனவன் 10 பருவத் தொடக்கத்தில் இருந்த அவன் வெட்கமாய் முறுவலித்தான். அவனின் தலை கலைத்தவள் பின்னே வந்த அண்ணி மாலாவைக் கண்டு கண்கள் மின்ன, அண்ணி என்றவாறு கை கோர்த்து கொண்டாள். கண்களால் நலம் விசாரித்த தமையனைக் கண்டு விரிய புன்னகைத்தவள், 2 பேர் ஏதோ கூட்டு சேர்ந்து இருக்கீங்க போலையே, சிங்கப்பூர் போக வேண்டியது இருக்குன்னு சொன்னவர் அமைதியாக இருக்காருன்னு பார்த்தா உங்களை வரவழைச்சிருக்காரு, என்ன பிளான் போடுறீங்க 2 பேரும் என இருவரையும் மாறி மாறி பார்த்தவாறு கேட்க, சிவேஷ் சிரித்தவாறு, இப்போ வெக்கேஷன் தானே மதிமா, அதனால் பசங்களையும் கூட்டிகிட்டு எல்லாரும் போகிறோம், நாங்கள் மால்தீவ்ஸ் போயிட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், நீயும் ஜெய்யும் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஒர்க் முடிஞ்சதும் நாங்கள் வந்து சேர்ந்துருவோம் எனவும் திரும்பி தன்னவனை பார்த்தவள் கண்களில் அவனை அறிந்து கொண்ட குறும்பு, ஓ நாங்கள் மட்டும் மீட்டிங்க்கு போகணுமா, நீங்கள் மால்தீவ்ஸ், நல்ல பிளான் தான் என, ஆமாம் அம்மா, நாங்கள் ஷிப்பில் போகிறோம், தனி க்ரூஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அச்சன் என ஆர்ப்பரித்தான் ஆருத்ரவர்மன். சுற்றி 4 போட்டில் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்களே, அவங்களும் தான் என்றான் சிவேஷ் விரிந்த சிரிப்புடன். கணவனை பார்த்தவள் திரும்பி மகனை பார்த்து, சரி நான் போய் உங்களுக்கு ட்ரெஸ் பேக் பண்ணுறேன், அதெல்லாம் அப்போவே பண்ணியாச்சுமா, நீங்கள் உங்களுக்கும் டேடிக்கும் தான் பண்ணணும் என ஆருத்ரவர்மன் சொல்ல, கணவனை செல்லமாக முறைத்தவள், அதுவும் அவரே பண்ணி வச்சிருப்பாரா இருக்கும், சரி வாங்க டின்னர் சாப்பிட்லாம் எனவும் அனைவரும் சாப்பிடும் அறை நோக்கி நகர்ந்தனர். பனி பொழியும் இரவில் முழு மதியை ரசித்தவாறு தனது அறையினை ஒட்டிய உப்பரிகையில் நின்று கொண்டிருந்த ஜெயவர்மன் கீழே குழந்தைகளின் ஆர்ப்பரிப்பு கேட்டு குனிந்து பார்க்க, தோட்டத்தில் சிவேஷ் பிள்ளைகள் விக்னேஸ்வர் அதிரூபனுடன் ஜெய் மதியின் பிள்ளைகள் ஆருத்ரவர்மன், விதுரவர்மன், வித்யுத்வர்மன், விஜயச்சந்திர தத்தா தேவி இணைந்து ஒளிரும் கலர் பந்துகளை எரிந்து விளையாடி கொண்டிருந்தனர். அங்கே இருந்த அல்லி குளத்தின் அருகே இருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த சிவேஷ் மாலா அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஏதோ பேசியவாறு சிவேஷின் தோளில் மாலா சாய்வது கண்டு சிறு முறுவலுடன் பார்வை விலக்கியவன் குழந்தைகளின் ஒற்றுமையும் சந்தோஷமுமான விளையாட்டைக் கண்டு 1000 வெற்றிகள் அடைந்தாலும் தன் மக்களின் சந்தோஷம் காண்பது போல மகிழ்வூட்டுவது ஏது என எண்ணியவன் முகத்தில் நிறைந்த புன்னகை. அப்போது குளிர் தென்றல் வந்து மனம் வருடிய உணர்வு தோன்ற திரும்பியவனின் உணர்வு பொய்க்காமல் அறைக்குள் கதவு திறந்து நுழைந்து கொண்டிருந்தாள் அவனின் மதிவதனா. அவன் உப்பரிகையில் நிற்பது கண்டு அங்கே வந்தவள் அவனின் முகத்தின் நிறைவு புன்னகை கண்டு முகம் மலர அவன் அருகில் வந்து எட்டி பார்த்து குழந்தைகளின் குதூகலமான ஆட்டம் கண்டு சிரித்து, யாருக்கும் படுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை போல என அவளின் முகத்தில் பார்வை பதித்து இருந்தவன், எனக்கு இருக்கு என்றபடி அவளின் இடைவளைத்து தன்புறமாய் இழுத்தான். அவனின் கையை விலக்க முயன்றபடி, ஷு, வெளியில் வச்சு என்ன இது வரும், உள்ள வாங்க என வழக்கம் போல அவனின் கரங்களை அவளால் இம்மி அளவு கூட நகர்த்த இயலவில்லை. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ள அவசரமோ தேவி என்றவனின் கேள்வியும் காதுக்குள் மோதிய சூடான மூச்சும் அவளை சிலிர்க்க சிவக்க வைக்க அதை மறைத்தபடி, சு வரு, நம்ம இன்ஸ்டியூட் சோலார் எனர்ஜி கார் மாடல்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி அனுப்பணும், வந்து அதை முதல்ல பாருங்க, காலையில் அவசரத்தில் ஒன்றும் முடியாது என்றாள். சில வருடங்களாக கட்டுமானத்துறை மட்டுமல்லாமல் ஆட்டோமொபைல்ஸிலும் அவர்களின் நிறுவனம் கால் பதித்து கவன ஈர்ப்பு வெற்றிகள் அடைந்து கொண்டிருக்கிறது. அதில் அவர்களின் புதிய முயற்சியே இந்த சூரிய மின்சக்தி கார். அவளை இறுக பற்றி இருந்தவன் அவளின் தோளில் முத்தமிட்டு, அது நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியது, நான் பார்க்க ஏதும் இருக்காது, அதை விட முக்கியமான ஜோலி இதான் என்றவன் அவள் அசந்த பொழுதில் தன் கைகளில் அள்ளியிருந்தான். காலம் காலமாய் பல காதலர்களின் சாட்சியாய் இருக்கும் நிலவு காலத்தையும் வென்று ஒளிரும் இவர்களின் காதலைக் கண்டு தானும் மகிழ்வடைந்து அதிகரித்த தன்னொளியுடன் வானவீதியில் நகர்ந்து கொண்டிருந்தது.
முற்றும்.